அலி சகோதரர்களை எடுங்க, காகித மில்லத்துகளை எடுங்க, எடுத்து பாருங்க. சுதந்திரத்துக்காக போராடினாங்கல்ல, உறுதியாக நின்றாங்கல்ல, வெள்ளையனுக்கு எதிராக நெஞ்சை நிமித்தினாங்கல்ல. பகதூர் ஷா அந்த வெள்ளை ஆதிக்கத்துக்கு எதிராக தன்னுடைய மகன்களை பலி கொடுத்தார்ல. வீரப்பரம்பரையில் வந்தவன் சொல்றீங்கள, பேசுறீங்கள, நம் குடும்பம் எப்படி, என் பாட்டை எப்படி, முப்பாட்டை எப்படி, எப்படி அவன் கோழையாக பதுங்கவில்லையே, போராட்டத்தை ஒதுக்கி வைக்கவில்லையே, களத்துக்கு வந்தானே, தன்னுடைய உரிமைக்காக வெள்ளையனை எதிர்த்து நின்றானே. ஆனா இன்று இஸ்லாமிய உரிமைகள் எப்படியெல்லாம் பறிக்கப்படுகிறது, எப்படியெல்லாம் பாதுகாக்க வேண்டிய உரிமைகள் என்று தகுதியாக்கப்படுகிறது. பாபர் மசூதி விஷயத்தில் பார்த்தோமே, உலகமே காரி துப்பியது. இஸ்லாமியுடைய பள்ளிவாசலை இழுத்தவர்கள் விடுதலை செய்து விட்டார்கள். இஸ்லாமியுடைய பள்ளிவாசலை பிடுங்கி அதற்கு தப்பும் தவறுமாக விளக்கம் கொடுத்து அதை இன்னொரு இடத்துல கொடுத்து விட்டார்கள். ஆனாலும் மௌனமா இருக்கிறோம், ஆனாலும் அமைதியாக இருக்கிறோம். நம்முடைய மௌனங்களையோ அமைதியை நான் குறை சொல்லவில்லை. பொறுமையா இருப்போம், பொறுத்து பார்ப்போம். பொறுமை தேவைதா, பொறுமை இல்லைன்னு சொல்லல. எந்த சூழலிலும் வன்முறைக்கு போகக்கூடாது, எந்த சூழலிலும் தீவிரவாதத்துக்கு போகக்கூடாது, எந்த சூழலிலும் பயங்கரவாதத்தை கையில் எடுக்கக்கூடாது. ஆனா எந்த சூழலிலும் உன் உரிமைக்காக போராடாமல் இருந்து விட்டால் இந்த நாட்டிலே அடிமைப்படுத்தப்படுவாய் சகோதரர்களே.